ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவாஸ் குக்கிங். டிஃபனுக்கு ஏற்ற தக்காளி சாம்பார் பார்த்துடலாமா? 6 தக்காளி, 2 வெங்காயம், 5 பச்சை மிளகாய், 10லேருந்து 15 பல்லு பூண்டு, 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு. நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க எல்லா வெஜிடபிள்ஸையும் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் எல்லாத்தையும் குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை மேலே வச்சு லிட்டை போட்டு மூடி 3 விசில் விட்டுக்கலாம். மூணு விசில் வந்ததுக்கப்புறம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் தேவையான அளவு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா மற்ற வச்சு மசிச்சுக்கலாம். மசிஞ்சதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு இப்போ திருப்பி ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா தாளிப்புக்கு தேவையான 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 2 கொத்து கருவேப்பிலை. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு போட்டு பொரிஞ்சதும் நான் மசிச்சு வச்சுருக்க தக்காளி கடைசியில் எடுத்து கடாயில் ஊற்றிடலாம். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மேலே கருவேப்பிலை தூவி இது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கெலாம் ஊற்றி சாப்பிடும்போது கருவேப்பிலை போட்டதுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ஒரு கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது இட்லி தோசைக்கெலாம் அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் இதே போல் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய்.